கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிற வேத வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 45 அதிகாரம் 2 வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நம்ம இதை உடனே என்ன நினச்சிக்குவோம், நம்ம ஏதோ ஒரு பிரயாணத்துக்கு போகிறோம், நமக்கு முன்னாடி ஆண்டவர் போகிறாரு, போன நேரத்தில் கோணலான எல்லாவற்றையும் அவர் சரியாக்க போகிறாரு. அதனுடைய அர்த்தம் இது கிடையாது. நம்ம அப்படியும் நினச்சிக்கலாம். ஆனால் இதுக்கு என்னன்னா, எப்போ அவர் முன்னே போவார் அப்படின்னு சொன்னால், சங்கீதம் 16:8 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது சொல்கிறாரு, கர்த்தரை நான் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவது இல்லை, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை சொல்லுவார். அப்போது நம்ம எல்லா காரியத்திலையும் தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணித்திருக்க வேண்டும், அவரை முன்பதாக வைத்திருக்க வேண்டும். எந்த காரியமாக இருந்தாலும், ஆண்டவரே இது உங்கள் சித்தமா, இந்த காரியம் நான் செய்து கொண்டிருக்கிறது உங்களுடைய விருப்பமா, இந்த வழியில் நான் போகிறேனே இது உங்கள் சித்தமா, எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 செய்யும்போது ஆண்டவர் நமக்கு முன்பதாக போகிறாருன்னு சொன்னால் அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார், அவருடைய வழிகளை நமக்கு காண்பித்து கொடுப்பார். அதுதான் இதனுடைய அர்த்தம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஏன்னா நம்ம எல்லாமே அவரை சார்ந்திருக்கிறோம் இல்லையா? எந்த மனுஷனை சாரல, நம்ம சுயத்தை நம்ம சார்ந்திருக்கல, கர்த்தரையே சார்ந்திருக்கும் போது மாத்திரம் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போவேன், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நம்ம வேண்டாத காரியங்களெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் எங்கேயாவது வெளியே போய் நமக்கு சக்ஸஸ் ஆகணுன்ற அந்த காரியத்துக்கு மாத்திரம் நின்று பல மணி நேரம் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிச்சுட்டு போகிறதுனால மாத்திரம் அல்ல, எப்பொழுதுமே எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நாம் நமக்கு முன்பதாக வைத்திருக்க வேண்டும். எல்லா காரியத்திலையும் ஆண்டவரே இது உம்முடைய விருப்பமா, உம்முடைய சித்தமா, நீங்கள் எனக்கு காண்பிக்கிற வழியா, இதை நான் செய்யலாமா, இதை கூடாதா, இது உமக்கு பிரியமாக இருக்குதா, உமக்கு பிரியம் இல்லையா, இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா, இது உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குதா, இதெல்லாம் நம்ம அவர்கிட்ட கேட்டு 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 ஒவ்வொரு நாளும் அவரோடையே பேசி 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 வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு தான் தேவனுடைய சமூகம் முன்பாக செல்லும், அவரே முன்பாக செல்வார். அவர் முன்பதாக போகும்போது என்ன நடக்குது? மீகா 2:13 வாசித்து பார்த்தீங்கன்னா, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் முன்பதாக நடந்து செல்கிறார் என்று சொல்லி வசனம் இருக்கும். ஏன்னா அவரை நம்ம எல்லாவற்றுக்கும் முன்பதாக நிறுத்தியிருக்கிறோம்ல, நமக்கு ஆண்டவரே போதும்னு சொல்லி நிறுத்தியிருக்கிறோம்ல. இயேசு எனக்கு போதும், அவர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அது எனக்கு போதும், அவர் செய்ய நினைத்தது என்னுடைய வாழ்க்கையில் தடைப்படாது, அவர் சொல்கிற வழியில் மாத்திரம்தான் நான் நடப்பேன், அவருக்கு சித்தமானது மாத்திரம்தான் நான் செய்வேன், அவருக்கு சித்தமில்லாது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நம்ம வைராக்கியமாக நிற்கும் போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னே போகிறேன், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், நான் உனக்கு முன்னே போய் தடைகளை நீக்கி போடுவேன், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக போகும், ஏன்னா எப்பொழுதுமே என்ன உனக்கு முன்பதாக வச்சிருக்கிறல்ல, உனக்கு முன்பதாக நிறுத்தி என்னை பார்த்து பார்த்து தானே நீ எல்லா காரியத்தை செய்கிற, அதனால நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புரியுதுங்களா? அதனால் இந்த நாளிலிருந்து வெறும் வசனத்தை மாத்திரம் எடுத்து அதை மட்டும் நீங்கள் ஜெபிக்கிறத காட்டிலும் அது என்ன சொல்லுது, அந்த வசனத்தினுடைய ஆழம் என்ன, அதற்கு முன்பதாக வைக்கப்பட்ட நிபந்தனைகள் என்ன என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எப்போவுமே நம்ம ஒரு வசனத்தை அப்படியே பிளாங்காக ஒரு வசனத்தை எடுத்துடக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எப்படி நம்ம செஞ்சோன்னா இந்த காரியத்தை செய்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வார்த்தைக்கு கவனமாய் அதை கவனித்து செவி கொடுக்கும் போது, அதை உணர்ந்து கொள்ளும்போது, ஆராய்ந்து பார்க்கும்போது தேவன் சொல்ற வார்த்தை அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில அது தெளிவா நிறைவேறும். இல்லாட்டி நம்ம புதுசா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து அதையே நம்ம ஜெபிச்சிட்டு இருந்தோம்னா, ஜெபிக்கிறது தப்பு இல்லை, ஸ்தோத்திரம் பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லை, ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற நிபந்தனை என்ன சொல்லுதுன்றதை கேட்டு நம்ம செய்கிற வரைக்கும் அந்த வார்த்தைகள் நிறைவேற தாமதமாகும். இந்த நிபந்தனை நம்ம பார்த்துட்டு அதுக்கு நாம் செவி கொடுத்து நடக்கும்போது இந்த வார்த்தைகளின் மூலமாக தேவன் உடனே அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். உடனே அந்த காரியங்கள் வாக்கு தத்தங்கள் அப்படியே நிறைவேற ஆரம்பிக்கும். இப்போ திட்டமாக சொல்லிட்டாரு, நான் உனக்கு முன்னே போவேன்னு, அதுக்கு முன்னாடி இவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. மெயினான அர்த்தம் என்ன, நம்ம எப்பொழுதுமே தாவீது சொன்னது போல நமக்கு முன்பதாக நம் கர்த்தரை வைத்து அவரிடத்துல ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு அதன்படி நம்ம செய்யும்போது தேவ ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றுவார். ஆமேன்.